ஒன் பாட்டிக்கு 1000 ரூபாய் தரேன்டாப்பா. சரி நான் ஒன் பாட்டியை கொண்டு கீழே கிளைய கொண்டு கொடுத்தோம்ப்பா. அவன் வந்து அந்த என்ன கேட்டா தரமாட்டானப்பா. ஏப்பா ஒன் பாட்டிக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னது உண்மைதானப்பா? உண்மைதாங்க. அப்புறம் என்னப்பா? உன் வீட்டுல ஒரு கிளவி, என் வீட்டுல ஒரு கிளவி. ஒரு பாட்டிக்கு 1000 ரூபாய்னா நாங்க 2 பேரும் 2 கிளவியை கூப்பிட்டு வரோம். 2000 ரூபாய் எங்களுக்கு கொடுப்பா. ஏய் திருப்ப சொல்லுங்க. ஊர்ல உள்ள பாட்டியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு போடா. இதாண்டா தீர்ப்பு. தாண்டா நேர்மாடா. கிழவிகளா அவனுக்கு நான் 860 ரூபாய் கடன் தரணும் வந்து கேட்டான். 140 ரூபா குடுறா அப்படி இங்கிலீஷ்ல ஒன் பாட்டி குடுறான்னு சொன்னேன். முழுசா 1000 ரூபாய் கொடுக்கலான்னு. அவன் அதை புரியாம ஒரு கிளவிய பாட்டியை கூட்டி வந்து கொடுத்துட்டு ஒன் பாட்டிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு இல்லடா குடுறா, அது போக என் கடை 860 ரூபா குடுறான்னு சொல்றான். இதை நான் பஞ்சாயத்துல வந்து சொன்னா அவங்கள எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்கு, அது போக அதனாலும் பரவாயில்ல, ஊர்ல எவன் வீட்டுல பாட்டி இருக்கோ கொடுத்துட்டு இவன்ட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போன்றாங்க.